ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன காய்கறி சேர்த்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி பருப்பையும் போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதை மட்டும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததையுமே அதை நல்லா நம்ம கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சு அதில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதையுமே அது கூட கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமே கூடவே ஒரு 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு என்னென்ன காய்கறிகள் போடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த 3 காயும் தான் நான் போட்டிருக்கேன். காய்கறியை போட்டு விட்டு வதக்கி எடுத்துகிட்டு இப்போ மசாலா என்னென்னு பார்க்கலாமா? 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதை மட்டும் போட்டு பருப்பு நம்ம வடித்த தண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நம்ம வந்து இது காய்கறி கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பையுமே இதில் ஆட் பண்ணி திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாயிரும். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லாவே வெந்திருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை நம்ம தூவி விட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்க்கறதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.